ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. சம்மர் வெயில் காயுது, வேர்வையிலே உடல் நோவுது, கேள்வி ஏதும் கேட்காம ஏசி வாங்கி போடு. தனம் சேல் சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? மல்டி பிராண்ட் எல்லாம் சூப்பரான கெட்டப், ஈஸியான இஎம்ஐ, நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல், கோஸ் பம்ப். தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். தமிழகம் மற்றும் மேற்கு வங்க தேர்தலுக்காக சொந்த ஊர்களுக்கு புறப்பட்ட வாக்காளர்கள், மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வடிந்த அரசு மற்றும் தனியார் பேருந்துகள். புதுச்சேரி கடற்கரை டியூப்ளக்ஸ் சிலை அருகே பராமரிப்பின்றி காணப்படும் சிறுவர் பூங்கா உடனடியாக சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை. தமிழக சட்டமன்ற தேர்தல் எதிரொலி, தென் மாவட்டங்களுக்கான பேருந்து கட்டணம் அதிரடியாக உயர்த்தப்பட்டதால் பயணிகள் அதிர்ச்சி. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 7 கோடியில் புதுப்பிக்கப்பட்ட பான்சியோனா பிரெஞ்சு பள்ளி நடப்பாண்டிலேயே பயன்பாட்டிற்கு வரவுள்ளதாக அதிகாரிகள் தகவல். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி சொந்த ஊர்களுக்கு செல்லும் வாக்காளர்களால் புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகம் மற்றும் மேற்கு வங்க தேர்தலையொட்டி புதுச்சேரியில் உள்ள தமிழகம் மற்றும் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர்களுக்கு சம்பளத்துடன் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சொந்த ஊர்களுக்கு சென்று தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்காக புறப்பட்டதால் பேருந்து நிலையங்கள் மற்றும் ரயில் நிலையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. வெளியூர் மற்றும் வெளி மாநில வாக்காளர்கள் புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் திரண்டதால் மக்கள் கூட்டம் அதிகரித்தது. வெளியூரிலிருந்து புதுச்சேரிக்கு வேலை மற்றும் கல்விக்காக தங்கியிருந்தோர் வாக்களிக்க சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொண்டனர். குடும்பத்தினருடன் பேருந்து நிலையத்தில் கூடிய அவர்கள் ஒருவருக்கொருவர் முண்டியடித்துக் கொண்டு பேருந்துகளில் ஏற முற்பட்டதால் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் பயணிகள் கூட்டம் அதிகரித்து பேருந்து நிலையம் பரபரப்பாக காணப்பட்டது. புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக கடற்கரையில் வண்ண நிழற்குடைகள் அமைக்கப்பட்டுள்ளது பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. சுற்றுலா தலமான புதுச்சேரிக்கு நாள்தோறும் வெளியூர் மற்றும் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்வது வழக்கம். குறிப்பாக புதுச்சேரி கடற்கரையில் மாலை வேளைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதும். காலை நேரங்களிலும் நடைபயிற்சி மேற்கொள்வது வழக்கம். இந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை கவரும் விதமாக பல்வேறு வண்ணங்களிலான நிழற்குடைகள் அரசு சார்பில் அமைக்கப்பட்டுள்ளன. தற்போது கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் இந்த நிழற்குடைகள் பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள நிழற்குடைகள் சுற்றுலா பயணிகளையும் வெகுவாக கவர்ந்து வருகின்றன. வண்ணமயமான குடைகளின் அழகை ரசிப்பதோடு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் புகைப்படங்கள் எடுத்தும் மகிழ்கின்றனர். கடற்கரையின் அழகை மேலும் ரசிக்கும் வகையில் இந்த ஏற்பாடு பார்வையாளர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி கடற்கரையில் அமைந்துள்ள டியூப்ளக்ஸ் சிலை அருகே குழந்தைகள் விளையாடி மகிழும் விதமாக அரசு சார்பில் விளையாட்டு உபகரணங்களுடன் பூங்கா அமைக்கப்பட்டு விளையாட்டு உபகரணங்கள், இருக்கைகள் அமைத்து பராமரிக்கப்பட்டு வந்தன. அழகிற்காக பல்வேறு பூச்செடிகள் மற்றும் தற்காலிக புற்கள் அமைத்து அப்பகுதி முழுவதும் பசுமையாக காட்சியளித்த நிலையில் பூங்காவை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பயன்படுத்தி வந்தனர். ஆனால் தற்போது பராமரிப்பின்றி பூங்காவில் செடிகள் காய்ந்த நிலையில் காணப்படுவதுடன் அமர்வு வசதிகள் மற்றும் நடைபாதைகளும் சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது.
விளையாட்டு உபகரணங்களும் சேதமடைந்து காணப்படுகின்றன. சுற்றுலா பயணிகள் அதிகம் வரும் பகுதி என்பதால் பூங்காவை சீரமைத்து முறையான பராமரிப்பு மேற்கொள்ள அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி தென் மாவட்டங்களுக்கான பேருந்து கட்டணம் அதிரடியாக உயர்த்தப்பட்டது பயணிகளிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியது. புதுச்சேரியில் கடந்த 9ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெற்று முடிந்தது. தேர்தலையொட்டி தமிழகம், கேரளம் ஆகிய மாநிலங்களில் பணியாற்றும் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தேர்தல் வாக்குப்பதிவு நாளன்று ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தமிழகம் மற்றும் மேற்குவங்க சட்டமன்ற தேர்தலையொட்டி புதுச்சேரியில் தமிழகத்தின் தென் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் ஊதியத்துடன் விடுப்பு வழங்க வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி உத்தரவிட்டார். இந்நிலையில் தமிழக சட்டசபை தேர்தலையொட்டி புதுச்சேரியில் வசித்து வரும் தென் மாவட்டங்களான மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் புறப்பட்டனர். புதுச்சேரியிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு நேரடியாக ரயில்கள் கிடையாது என்பதோடு ஓரிரு தமிழக அரசு மற்றும் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக பேருந்துகளே இயக்கப்படுகின்றன. இந்நிலையில் புதுச்சேரியிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகள் கட்டணம் வழக்கத்தை விட கிடுகிடுவென 22ஆம் தேதி உயர்ந்தது. அதன்படி மதுரை பேருந்து கட்டணம் 1150 ரூபாய் முதல் 3950 ரூபாய் வரையிலும், திருநெல்வேலிக்கு 1800 ரூபாய் முதல் 4000 வரையிலும், திருச்செந்தூருக்கு 1600 முதல் 3266 ரூபாய் வரையிலும், கன்னியாகுமரிக்கு 1800 முதல் 3500 ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டது. ஆம்னி பேருந்துகளின் கட்டண உயர்வால் பயணிகள் கடும் அதிர்ச்சியடைந்தனர். புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 7 கோடி மதிப்பில் புனரமைக்கப்பட்ட பான்சியோனா பிரெஞ்சு பள்ளி நடப்பாண்டிலேயே நடைமுறைக்கு வர உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி தூய்மா வீதியில் 1827ஆம் ஆண்டு பிரெஞ்சு பள்ளி தொடங்கப்பட்டது. அதன் பிறகு 1903ஆம் ஆண்டு அரசு கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டு பழமை வாய்ந்த கட்டிடத்தில் பான்சியோனா பெண்கள் பிரெஞ்சு பள்ளி செயல்பட்டு வந்தது. இந்த பள்ளி கட்டிடம் பலகீனமானதால் கடந்த 2014ஆம் ஆண்டு பான்சியோனா பள்ளி மாணவிகள் மற்றொரு பள்ளிக்கு மாற்றப்பட்டனர். அதன் பிறகு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பான்சியோனா பள்ளியை பழமை மாறாமல் புதுப்பிக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டது. இதற்காக 7.25 கோடி நிதி ஒதுக்கப்பட்டது. இந்த பணிகள் கடந்த 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு அதே ஆண்டில் முடிக்கவும் திட்டமிடப்பட்டது. ஆனால் பல்வேறு காரணங்களால் பணிகளை குறித்த காலத்தில் முடிக்க முடியவில்லை. தற்போது இந்த பள்ளி கட்டுமான பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. கட்டுமான பணிகள் முழுவதும் நிறைவடைந்து வண்ணம் பூசும் பணிகள் முடிவு பெற்றுள்ளது. இன்னும் ஓரிரு பணிகள் மட்டுமே பாக்கி உள்ளதாகவும் ஓரிரு வாரங்களில் பணிகள் முடிந்து விரைவில் பள்ளிக் கல்வித்துறையிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் ஸ்மார்ட் சிட்டி திட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதன்படி பணிகள் முடிவு பெற்று பள்ளி கட்டிடம் பள்ளிக் கல்வித்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டு நடப்பு கல்வியாண்டில் பள்ளிகள் திறக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வரும் எனவும் கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் நூலக உதவியாளர் பணிக்கான எழுத்துத் தேர்வு தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாகவும் மாற்று தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று அரசு சார்பு செயலர் முருகேசன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி அரசு சார்பு செயலர் முருகேசன் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு நூலகங்களில் காலியாக உள்ள இளநிலை நூலக உதவியாளர் மற்றும் கலைக்கூட உதவியாளர் பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு வருகிற 26ஆம் தேதி நடைபெறும் என்று ஏற்கனவே புதுச்சேரி தேர்வாணையம் அறிவித்துள்ளதாக தெரிவித்துள்ள அவர், எழுத்துத் தேர்வானது தற்காலிகமாக தற்போது தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மாற்று தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அரசு சார்பு செயலர் முருகேசன் தெரிவித்துள்ளார். கோடை வெயிலின் தாக்கத்தாலும் தேர்தலையொட்டி சுற்றுலா பயணிகள் வரத்து குறைவினாலும் புதுச்சேரி கடற்கரை மக்கள் கூட்டமின்றி வெறிச்சோடியது. புதுச்சேரியின் சுற்றுலா தலங்களான மணக்குள விநாயகர் கோவில், அரவிந்தர் ஆசிரமம், ஆரோவில், புதுச்சேரி கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் கூட்டம் வழக்கமான நாட்களில் கூட அதிகரித்து காணப்படும். தற்போது கோடை விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தமிழகம் மற்றும் மேற்குவங்க சட்டமன்ற தேர்தலையொட்டி பலர் சொந்த ஊர்களுக்கு சென்றுள்ளதால் வழக்கமாக சுற்றுலா பயணிகள் கூட்டத்தால் களை கட்டும் புதுச்சேரி கடற்கரை வெறிச்சோடி காணப்பட்டது. மேலும் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் உள்ளூர் பொதுமக்கள் வருகையும் குறைந்து கடற்கரை பகுதி அமைதியான சூழ்நிலையில் காணப்பட்டது. ஆன்லைன் முதலீட்டில் அதிகம் சம்பாதிக்க ஆசைப்பட்டு 6.25 லட்சத்தை இழந்தவரின் புகாரை வழக்கு பதிவு செய்த சைபர் கிரைம் தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்தவர் செல்போன் எண்ணை வாட்ஸ்அப் குழு ஒன்றில் அடையாளம் தெரியாத நபர் இணைத்துள்ளார்.
அந்த வாட்ஸ்அப் குழுவில் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்வது எப்படி, லாபம் சம்பாதிப்பது எப்படி என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதை பின்பற்றி லாபம் சம்பாதித்தவர்களும் தங்களது விவரங்களை பதிவு செய்துள்ளனர். இதை நம்பிய லாஸ்பேட்டையைச் சேர்ந்த அந்த நபர் குழுவில் கூறப்பட்டுள்ள வழிகாட்டுதல் படி ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக 6,71,800 ரூபாயை முதலீடு செய்து பணத்தை இழந்துள்ளார். இதேபோல லாஸ்பேட்டையைச் சேர்ந்த மற்றொருவரின் வங்கிக் கணக்கில் 29,994 ரூபாய் மோசடி நடைபெற்றுள்ளது. இதுகுறித்த புகார்களின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,075 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,670 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.